என்ன இது, என்ன மிஷின் இது, இதுல என்ன பேர் இருக்கும், இதுல என்ன இருக்கும், இது பெட்டிக் பேர் என்ன, இதுக்கு பேர் வந்துட்டு பேலட் யூனிட். இதுக்கு பேர் வந்துட்டு பேலட் யூனிட். நம்மளுக்கு இப்போ தேர்தலுக்கு மிக முக்கியமா என்ன தேவை, வேட்பாளர்கள் தேவை. ஸோ அந்த வேட்பாளர்களுடைய பேரு இங்க வந்துடும். பேர் முன்னாடி வந்துட்டு அவருடைய சின்னம், அவருடைய கலர் போட்டோகிராஃப் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது என்ன, இது பட்டன். இந்த குழி மாதிரி இருக்கிறது தான் பட்டன். ஸோ ஒரு பேலட்டில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கலாம்? எனி கெஸஸ்? 16, 15. லாஸ்ட் ஒன் என்ன இருக்கும்? நோட்டா, நன் ஆஃப் தி அபோவ் மாதிரி. நம்மளுக்கு விருப்பம் இல்லை, பட் ஆனால் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னா அவர்களுக்கு கூட தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நோட்டான்னு இருக்கும். ஸோ 15 வேட்பாளர் ப்ளஸ் ஒரு நோட்டா. நம்மளுக்கு 30 வேட்பாளர் இருந்தால், நிறைய வேட்பாளர்கள் இருந்தால் இன்னொரு கூடுதலான பேலட் யூனிட் வந்துடும். அது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்பர்னா, இங்கே மேலே 01 இருக்கு. இது முதலாவது பேலட் யூனிட். 16 வேட்பாளர் வருவார். அடுத்த 15 வேட்பாளர் 02 என்ற இது பக்கத்திலேயே வைப்போம், அங்கே வந்துடும். ஸோ வாட் இஸ் திஸ்? இது என்ன, இதுக்கு என்ன பேரு? விவி பேட். இதுக்கு பேர் என்ன? விவி பேட். நாளைக்கு இதில் எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்னு நினைக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மார்க்குக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். விவி பேட்னா என்ன? விவி பேட்னா என்ன? ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரேல். ஸோ ஓட்டரை உறுதி செய்யக்கூடிய ஒரு சீட்டு. நாம் இங்க எந்த வேட்பாளர்களுக்கு ஓட் போடுறோமோ அதே பேர் அதே சின்னம் வந்துச்சான்னு உறுதி செய்யறதுக்காக இங்க ஒரு ஸ்லிப் வரும். நீங்க இங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ண பிறகு உடனே இந்த கண்ணாடி மாதிரி இங்க ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா லைட் எரியும். இப்போ காமிக்கிறேன். இது பார்த்த உடனே உங்களுக்கு யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லிப் வந்துட்டு வரும். நன் ஆஃப் தி அபோ. யாரார நன் ஆஃப் தி அபோ ஓட் போட்டிருந்தா இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு போடுவீங்களோ அவருடையது பேர் வந்துடும், சீரியல் வரிசை நம்பர் வந்துடும், சின்னம் வந்துடும். இந்த மாதிரி ஸ்லிப்பு இந்த ஜன்னலுக்குள்ளார தெரிஞ்சு ஒரு 7 செகண்ட் லைட் இருக்கும், நீங்க பார்க்கலாம். பார்த்த பிறகு தானாவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிட்டு கீழே விழுந்துடும். இது விவிபேட் மிஷின். இது பேர் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட்ல அந்த நாள் உங்களுடைய பிரிசைடிங் ஆபீசர் வாக்காளர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இதுல ஓட்டே போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள போன உடனே என்ன பண்ணுவாரு, உங்களுடைய ஓட்டர் ஐடி காமிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ஐடி ப்ரூஃப் காமிக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் காமிச்ச பிறகு உங்களுடைய வாக்குச்சாவடியில் அந்த ரோலில் உங்களுடைய பேர் இருக்கா, எந்த வரிசை நம்பர்ல இருக்குன்றது நான் பார்த்து உறுதி பண்ணுவாங்க. அதே வாக்காளர் தான் வந்திருக்காங்களா இல்லையா உறுதி செஞ்ச பிறகு நீங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்ஸ் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அங்க என்ன பண்ணுவீங்க, கையெழுத்து போடுவீங்க. பிரவீன் குமார் என்னுடைய எபிக் நம்பர் எழுதிட்டு கையெழுத்து போடுவேன். ஓட்டர் வெரிஃபைட், உறுதி ஆயிடுச்சு. தென் அடுத்த ஆபீசர் கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு விரலுக்கு ஒரு மைன் போடுவார். அந்த மைன் போட்ட பிறகு அடுத்த போகும்போது கண்ட்ரோல் யூனிட் ஒருத்தர் வச்சிருக்கவர் பட்டன் பிரஸ் பண்ணி எனேபிள் பண்ணுவார். அப்போ நீங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிச்ச வேட்பாளர் இருக்காங்களோ அவர் வேட்பாளர் அகேன்ஸ்டா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓட் பதிவாயிருக்கிறதுனா எப்படி உறுதி பண்ணலாம்? இப்போ சொன்னேன்னா ஒண்ணே விவிபேட்ல பண்ணலாம். இன்னொரு கண்ணு பார்வை இல்லாதவர்களுக்கு பீப் சவுண்ட் வரும், டியூ என்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் ஓட் பதிவாயிருக்கிறதுக்கு ஒரு உறுதியான ஒரு அறிகுறி. இந்த 2 அறிகுறிகள்னா நீங்க பார்த்து உறுதி பண்ணிட்டு தைரியமா நீங்க போயிடலாம். ஸோ இப்போ ஓட் போட்டு ட்ரையல் பண்ணுவோமா?